ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பில்லிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் பில்லிங் சாஃப்ட்வேர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபார் வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுக்கும் சூட்டபிளாக தான் இருக்கும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற பில் ஃபார்மேட்டை மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வியாபார் ஆப்பில் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் லைஃப் டைம் பிளான் வந்து இதில் கிடையாது. உங்களுக்கு வந்து இயர்லி பிளான் 3 இயர் பிளான் அதுபோல் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இங்கே நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டெமோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணதும் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகி இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு மை கம்பெனின்னு இருக்குது பாருங்கள். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி டீட்டெயில் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லோகோ வந்து நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு லோகோ வச்சுருந்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் லோகோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லோகோ வைக்கிற ஆப்ஷன் இது எல்லாமே நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் எதுவோ நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் டைப் வந்து நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஹோல்சேலாக, நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பின்கோடு, ஓகேங்களா, போஸ்டல் பின்கோடு, உங்களுடைய பிஸ்னஸ் கேட்டகரி வந்து அக்கௌண்டிங் கேட்டகரியா அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா கேட்டகரியுமே இதில் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. மெடிக்கல்லேருந்து ஃபுட்வேர்லேருந்து எல்லா டிவிஷனுமே இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். சிக்னேச்சர் வந்து உங்களுடைய ஆத்தரைஸ்டு கம்பெனி சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி டீட்டெயில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிஸ் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே ஷார்ட்கட்டே கொடுத்துருக்காங்க. ஆடு சேலு, ஆடு பர்ச்சேஸு எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்ட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட்டிஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோவில். இதில் வந்து நீங்கள் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்ட்டி ஆட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் சப்ளையர் இல்லை கஸ்டமர் நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்க போகிறீங்க. அவங்களுடைய நேமு, ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் டைப் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டா இல்லை அன்ரெஜிஸ்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கிறீங்க. இதிலே வந்து ரெகுலர் டைப்பும் இருப்பாங்க, ஜிஎஸ்டி டைப்பில் காம்போசிஷன் டைப்பும் இருப்பாங்க. நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க எந்த ஸ்டேட்டு, அவங்களுடைய டீட்டெயில், ஓகேங்களா, பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா. எம்டியாக நம்ம ஒரு காலம் விட்டோம்னா, இம்பார்ட்டண்ட்டான காலம் விட்டோம்னா நம்மளுக்கு அது என்ன ஆகாது, சேவ் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட்டி நேம் கண்டிப்பாக கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆனது காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பார்ட்டிஸ் ஆட் பண்ணணும். ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஐட்டம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும் பாருங்கள். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆட் ஐட்டம் அப்படின்ற இடத்துல போய்ட்டு உங்களது வந்து ப்ராடக்டாக இருந்தால் இந்த டிக்கு வந்து வச்சுக்கணும். சர்வீஸாக இருந்தால் நீங்கள் இந்த டிக்கை எடுத்துட்டிங்கன்னா அது சர்வீஸுக்கு மாறிடும். ஸோ ப்ராடக்ட், சர்வீஸ் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட்ன்ற இடத்துல நீங்கள் எந்த ப்ராடக்ட் போடுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டால் ஐட்டம் அப்படி போகிறீங்கன்னா டால், ஓகேங்களா, டால் ஐட்டம் கொடுத்துட்டு ஹெச்எஸ்என் வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி எடுக்கிற ஆப்ஷன் வரும். அதாவது ஹெச்எஸ்என் என்பது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு மாதிரி அது. அந்த கோடு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு என்ன அப்படின்றத நம்ம ஷோ பண்ணி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ டால்ஸா, பிளாஸ்டிக் டால்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இங்கே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு இதுதான் நான் பிளாஸ்டிக் டால்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இது வந்து ஆன்லைனில் கனெக்ட் ஆகிற சாஃப்ட்வேர்னால உங்களுக்கு இது எல்லாமே ஆன்லைன்லேருந்து நீங்கள் எல்லா விஷயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் செலக்ட் யூனிட்னு ஆப்ஷன் இருக்கும். மெயின் யூனிட், செகண்டரி யூனிட்
மெயின் யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பேக்கெட் போடுறீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டு, அந்த டால் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், இப்போ வந்து ஒரு 10 பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு பேக்கில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்குன்றதை போட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆனது காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கேட்டகரின்னு இருக்கும் உங்களுக்கு. கேட்டகரி வந்து நீங்கள் அது வந்து க்ரோசரி ஐட்டமா இல்லை வந்து கிட்ஸ் ஐட்டமா அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கிட்ஸ் ஐட்டம் நான் வந்து ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அசைன் கோடு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து அதுவே பார் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் மேனுவலாக கோடு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஆட் இமேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜ் அதுக்கான சூட்டபிள் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த இமேஜும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு பேட்ச் ட்ராக்கிங், சீரியல் நம்பர் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் ட்ராக்கிங் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருப்பீங்க, ஸ்பேர் பார்ட்ஸு, அதான் ஹார்ட்வேர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்க வந்து பேட்ச் வைஸாக வந்து ஐட்டம் வந்து சேல் பண்ணுவீங்க, அவங்களுக்காக இந்த பேட்ச் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் ட்ராக்கிங் வந்து இந்த ஃபோன் மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்க ஐஎம்இ நம்பர் ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் கிளியர் ட்ராக்கிங் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு டிசேபிள்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ், இப்போ அந்த டால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதாவது அதிகபட்ச விலை. சேல் ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது, இப்போ வந்து நீங்கள் ஒரு 90 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா 90 ரூபான்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து வித் டேக்ஸா இல்லை வித்தவுட் டேக்ஸா அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்கில் கொடுப்பீங்களா இல்லை அமௌண்ட் வைஸாக பேஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட் வைஸாக வந்து ஒரு 10 ரூபா வந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் ரெகுலராகவே அப்படின்னா நீங்கள் 10 ரூபான்றதை டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்ன்ற இடத்துல மொத்தமாக பேக் வாங்குறவங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 பீஸ் வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா கூட கம்மி பண்ணி கொடுப்பீங்க. அப்போ அதை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். மினிமமாக எத்தனை பேக்கெட் வாங்கினா நீங்கள் வந்து 85 ரூபா அப்படின்ற ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ மினிமம் ஒரு 5 பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 85 ரூபா ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்பது நீங்கள் சப்ளையர்கிட்ட வாங்குறீங்க இல்லையா, உங்களுக்கு வருது பாருங்கள், அந்த ரேட்டை தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு போடணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 65 ரூபான்னு வச்சுக்கோங்க, 65 ரூபாய்க்கு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இங்கே அந்த 65 ரூபான்றதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடிஷ்னல் செஸ் பர் யூனிட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஐட்டம் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். நாம் எந்த ஒரு சேல் பண்ணுறதுக்கும் முன்னாடியும் பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக போடணும். எதனால் இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றத ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால். அப்போ தான், ஏன்னா நிறைய பேருக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமலே டைரக்ட் சேல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மைனஸில் காமிக்கும், அதாவது சேல் வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸில் காமிக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பர்ச்சேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆட் பர்ச்சேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பார்ட்டி நேம் யாருக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரீவியஸாக வாங்கியிருந்தீங்களோ அவங்க டீட்டெயில் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் முருகன் அப்படின்றவர் என்னுடைய சப்ளையர்னு வச்சுக்கோங்க. நான் அவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஐட்டம்ன்ற இடத்துக்கு நேரம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், டால், ஓகேங்களா, பேபி டால் வந்து நான் போடுறேன். நான் இதை வந்து பேட்ச் நம்பர் வந்து நான் செட்டிங்கில் எனேபிள் பண்ணியிருந்தேன், அதனால் அந்த ஆப்ஷன்லாம் இங்கே காமிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலாம் வந்து அதுவே ஃபில் ஆகிக்கும், நம்ம அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. இப்போ வந்து எத்தனை பீஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 பீஸ் வாங்குறீங்கன்னா அந்த 50 பீஸ் இன்ட்டு 65 ரூபா தான் நம்ம போட்டிருந்தோம் பர்ச்சேஸ் ப்ரைஸில். அப்போ 50 இன்ட்டு 65 பார்த்தீங்கன்னா 3250 ரூபா வந்துருச்சு உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் பெய்டாக இருந்தால் பெய்டு, ஓகேங்களா, பெய்டு 350 ரூபா 3250 ரூபான்றதை கொடுத்தீங்கன்னா அது அங்கே ஃபில் ஆகிடும். இல்லை நீங்கள் இன்னும் பே பண்ணல அப்படின்னா நீங்கள் பே பண்ணாமலே என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் மெத்தடில் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா உங்கள் சப்ளையர் வந்து உங்களுக்கு கிரெடிட்லேயும் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் சில பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஷ் கொடுத்தும் வாங்குவீங்க இல்லையா? அப்போது நீங்கள் வந்து பெய்டுன்ற இடத்துல எந்த அமௌண்ட்டும் போட மாட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் தான் நிற்கும் உங்களுக்கு. அப்போது இது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே இங்கேயே உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷனும் அங்கேயே கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதாவது பர்ச்சேஸ் பில்லு. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பில் வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணலாம்,
இது டிஃபால்ட்டாக வந்து நம்ம எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிரிண்டருக்கு காமிக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிரிண்டர் எதுவோ அந்த பிரிண்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து பர்ச்சேஸ் போடுறது. ஸோ பர்ச்சேஸ் போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நீங்கள் பர்ச்சேஸ் போடுறதா இருந்தால் வந்து எக்ஸலில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எதுலேருந்து வேணால் இம்போர்ட்டும் பண்ணலாம், சாஃப்ட்வேர்லேருந்து எந்த சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இங்கே வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாக் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்டாக் டீட்டெயில் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதோ பாருங்கள். இப்போ நான் டால் வந்து நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருந்தேன். குவான்டிட்டி வந்து 50 பீஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இது வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதிலே சாம்பிள் ஐட்டம்னு ஒன்று இருந்தது. நான் எதுவுமே பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமல் நான் சேல் போட்டிருந்தேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -10 காட்டுது. அதாவது எனக்கு ஸ்டாக்கே இல்லைன்ற மாதிரி காமிக்குது. இல்லாமலே நான் வந்து ஒரு 10 குவான்டிட்டி சேல் பண்ண மாதிரி எனக்கு வந்து அங்கே ஒரு எரர் ஷோ பண்ணுது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி கண்டிப்பாக போடணும். நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கொட்டேஷன் இங்கே நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. பேமெண்ட் இன் வந்து உள்ளே வந்த அமௌண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பேமெண்ட் இன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது உள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு சேல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே கஸ்டமர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாகவே வந்து நீங்கள் பில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் டால் ஐட்டம் போடுறேங்க. இங்கே வந்து எத்தனை பீஸுன்றதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கிறோங்க. இங்கே 4 பீஸு. நீங்கள் 4ன்னு கொடுத்ததும் உங்களுக்கு 4 × 90 வந்து 360 வரணும். ஆனால் ஏன் இங்கே 320 வந்திருக்குன்னா நான் ஐட்டம் என்ட்ரி பண்ணும்போதே நான் 10 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தேன். இப்போ 10 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டதுனால உங்களுக்கு என்ன வருது 320 ரூபான்னு வருது. இங்கே ரிசீவ்டில் நீங்கள் டிக்கு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா 320 ரூபா நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்றத இங்கே காமிக்கும். ஓகேங்களா. நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பில்லை சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்குறதா இருந்தாலும் பிரிண்ட்டு வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. பிரிண்ட்டு நீங்கள் கொடுத்த உடனே எந்த பிரிண்டருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ டிஃபால்ட்டாக அந்த பிரிண்டருக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் பிடிஎஃபாக வந்து நான் சேவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிடிஎஃபாக தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர். ஆனால் ஆன்லைனில் உங்களுக்கு இயர்லி பேஸில் தான் அது கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இது. ஓகேங்களா. இதில் இப்போ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குயிக் பில்லிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பிரிண்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்டர்லேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இது பிடிஎஃபாக தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்வாய்ஸஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் 4லேருந்து டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பில்லிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் பில்லிங் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. இதில் நீங்கள் வந்து ஐட்டம் வந்து அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதை பாருங்கள். இப்போ D1 டைப் பண்ணதும் டால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே அங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டச் விண்டோ மாதிரி இது. இதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா F4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா. அதை பாருங்கள். நோ ஐட்டம்ஸ் ஆடட். ஓகேங்களா. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. எஸ்கேப் கொடுத்ததும் உங்களுக்கு பேக் வந்துடும். பில்லுக்கு வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் போடுறீங்க அப்படின்னா F9 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லுக்கு டிஸ்கவுண்ட் வரும். இப்போ பாருங்கள். நான் மறுபடியும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து F9